அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8, 2026 ஆடி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்கள். குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதால் நிதி நிலைமை கணிசமாக உயரும். வாரக்கடன்கள் வசூலாகும். உங்கள் பேச்சிற்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் தனி மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த சிறு சிறு சலசலப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது கூடுதல் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் பெரிய தொகையை வாக்குறுதியாக தர வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அல்லது இளஞ்சிவப்பு. பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபட தனவரவு அதிகரிக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலே சந்திரன் உச்சம் அடைவதால் மன தெளிவும் மிகுந்த உற்சாகமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் சுலபமாக முடியும். உங்கள் தோற்றத்தில் பொலிவும் அணுகுமுறையில் வசீகரமும் கூடும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் சுறுசுறுப்படையும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிந்து பாராட்டுவார்கள். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது வெளிர் நீலம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன். விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கவோ பணம் செலவாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை மற்றும் அலைச்சல்களும் கூடும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். வீண் அலைச்சல் மற்றும் இரவில் தூக்கமின்மை வரலாம் என்பதால் கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெள்ளி நிறம். பரிகாரம் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் பெற்று அருந்துவது மன அமைதியை தரும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11 சந்திரன். தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகத்தை தரும் நாள். எதிர்பாராத தனவரவு உண்டு. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத அளவில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 1. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை அல்லது கிரீம் நிறம். பரிகாரம் அம்மன் வழிபாடும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகமும் செய்வது நன்மைகளை பெற்றுத்தரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். கர்மஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சமூகத்தில் உங்களது அந்தஸ்தும் புகழும் உயரும். தந்தையின் வழியில் நல்ல ஆதரவும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற உகந்த நாள். பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் அல்லது அடர் மஞ்சள். பரிகாரம் சூரிய பகவான் வழிபாடு சிறந்தது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அமர்வதால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் தடையின்றி முடியும். குடும்பத்துடன் புண்ணிய சேத்திரங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அமையும். தொலைதூர பயணங்களால் தொழில் வளர்ச்சி அடையும். கூட்டு தொழிலில் நல்ல இணக்கம் காணப்படும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். தந்தை அல்லது மூத்தோர்களின்
ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை அல்லது மெரூன். பரிகாரம் கணபதி ஹோமம் அல்லது விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டு வழிபடுவது சிறப்பு. துலா ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டம தாக்கம் போல இருப்பதால் மன அமைதியின்மை, அலைச்சல் மற்றும் தேவையற்ற பயம் வந்து நீங்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை கவனமாக கையாளவும், வியாபாரத்தில் கடன் கொடுப்பதையோ பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகள் செய்வதையோ தவிர்க்கவும். வாகன இயக்கத்தில் பேச்சுவார்த்தைகளிலும் மிகுந்த நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அல்லது ரோஸ். பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மற்றும் சந்திர பகவானுக்கு தீபமேற்று வழிபடுவது தடைகளை நீக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதால் கணவன் மனைவி இடையே அன்பு ஆதரவும் அதிகரிக்கும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல வரன் அமையும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகி வியாபாரம் சூடு பிடிக்கும். புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடன் இணக்கமாக செயல்படுவார்கள். மற்றவர்களின் குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மெரூன். பரிகாரம் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட நன்மைகள் பெருகும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன் அமர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் போட்டிகளை முறியடிப்பீர்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். சவாலான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவர்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதால் பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் தேடி வரும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் படைப்பாற்றல் மற்றும் திறமை. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5 சந்திரன் புத்தி கூர்மையும் மன அமைதியும் அதிகரிக்கும். கலை, இலக்கியம் மற்றும் படைப்பு துறையினருக்கு புகழும் புதிய வாய்ப்புகளும் குவியும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் மற்றும் பெருமை சேர்க்கும் நிகழ்வுகள் நடக்கும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் சுமூகமாக தீரும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி தரும். தொழிலில் புதிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளை செயல்படுத்தி நல்ல லாபம் காண்பீர்கள். ஓரளவுக்கு சாதகமான பலனை தரும். மன அமைதியும் சுறுசுறுப்பும் உடல் ஆரோக்கியத்தை மேன்மையாக்கும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது தடைகளை அகற்றும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4 சந்திரன் சொகுசு வாகனங்கள் மற்றும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் நாள். வீடு, வாகனம், பூமி வாங்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தாயார் வழி உறவுகளால் இன்று நன்மை பயக்கும். மன மகிழ்ச்சி மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கும். வீட்டில் அமைதியான சூழல் நிலவும். புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட், விவசாயம், வாகன வர்த்தகம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தாயார் மற்றும் உங்கள் உடல் நலத்தில் சிறு சளி, கபம் சார்ந்த உபாதைகள் வரலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. பரிகாரம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது நன்மைகளை தரும்.
மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன். உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கும். எத்தகைய கடினமான காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதரர், சகோதரி மூலம் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்களால் நன்மையும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். தகவல் தொடர்பு, ஊடகம், எழுத்துத்துறை மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் உள்ளவர்களுக்கு மிகச் சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய விரிவாக்க நடவடிக்கைகளில் இறங்குவீர்கள். நரம்பு சம்பந்தமான அசதிகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள். பரிகாரம் ஸ்ரீ ராமஜெயம் ஜெபிப்பது சிறப்பான பலன்களை தரும். இன்றைய திதி மதியம் 1:59 வரை தசமி, பின் ஏகாதசி. நட்சத்திரம் மாலை 4:51 வரை ரோகிணி, பின் மிருகசீரிடம். சூரிய உதயம் காலை 6:09, மறைவு 6:36. ராகு காலம் காலை 9:16 முதல் 10:49. யமகண்டம் மதியம் 1:56 முதல் 3:29. குளிகை காலை 6:09 முதல் 7:43. நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15. மாலை 5:35 முதல் 6:35. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.